உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பார்க்கலாம். அந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கு நம்ம தேவையான அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன்ஸை லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் V ஈக்குவல்ஸ் E இன்ட்டு எல். இதிலிருந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுற டேர்ம் பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு V பை எல், தட் இஸ் பொட்டென்ஷியல் பை லென்த். செகண்ட் சப்ஸ்டியூஷன், current density J equal to I by A, either capital I or small I, depends on the need. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபார்ம் ஆஃப் current density equation என்ன அப்படின்னா J equal to electric field by resistivity. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், 1/ρ அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சேம் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா J ஈக்குவல் டு இந்த சென்ஸ் E இன்ட்டு 1/ρன்னு அர்த்தம். தட் கிவ்ஸ் சிக்மா E. புரியுதா? பேசிக்காக கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எழுதிடலாம். I ஈக்குவல்ஸ் NEA இன்ட்டு VD இல்லையா? NEA இன்ட்டு VD. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற A அப்படிங்கிற ஏரியா டேமை அதர் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். தர்ஃபோர் I by A ஈக்குவல் டு, அப்போது A இந்த பக்கம் கீழே ஷிஃப்ட் ஆனதுனால ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். NE இன்ட்டு VD. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், I by A அப்படிங்கிற இந்த டேர்முக்கு அர்த்தம், நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும், I by A அப்படிங்கிறதுக்கு பதிலாக கரண்ட் டென்சிட்டி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த I by Aக்கு பதிலாக J ஈக்குவல் டுன்னு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ NEVD. லெட் அஸ் ஸ்டார்ட். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுறேன். ரைட்? ஸோ நம்மளுக்கு எல்லாரும் கிளியராக தெரியும், ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது ரோ ஈக்குவல் டு RA by L, isn't it? ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக V by I அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் டைம் என்ன இருக்குன்னா ஏரியா பை லென்த். கிளியர்? இதில் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ V இன்ட்டு A பை இந்த பிளேஸ் ஆஃப் I, ஐக்கு எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குதுன்னா NEAVD. ரைட்? NEA இன்ட்டு VD இந்த பிளேஸ் ஆஃப் ஐக்கான ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ரிமைனிங் டைம் L ஆஸ் இட் இஸ் நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ இங்கே இதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த A டைம் இந்த A டைம் கேன்சல் ஆகுது. ஸோ யூ காட் நியூமரேட்டர் பார்ட்டில் V டிவைடட் பை NEVD இன்ட்டு L. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ therefore resistivity rho equal to V by
NEVD into L அப்படிங்கிற டேம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. therefore இந்த ஈக்குவேஷனில் ரோ ரெசிஸ்டிவிட்டி, V வந்து வோல்டேஜ், N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், E ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், drift velocity and length of the conductor. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது drift velocity. ஸோ rearrange பண்ணிக்கோ. VD is equal to V by NEL கீழே உள்ள டேம். VDயை மேலே ஷிஃப்ட் பண்ணிருக்கிறேன், ரோவை கீழே கொண்டு வரேன். அப்போ ரோ இன்ட்டு NEL. Hope you are clear with this is your first form of drift velocity. இப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இதில் V by L அப்படிங்கிற டேமுக்கு பதிலாக, see here, V by L அப்படிங்கிற டேமுக்கு பதிலாக E அப்படிங்கிற டேம் எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டியூட் பண்ணானா I will be getting my other form of drift velocity. So this is equation number 1. சேம் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். drift velocity VD equals 1 by rho NE into V by L. இங்கே உள்ள இந்த V by L அப்படிங்கிற டேமுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ therefore VD equals V by Eக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு E divided by rho NE. This is your second form of drift velocity. Next form நம்ம derive பண்ணுறதுக்கு fifth equationலிருந்து நம்ம proceed பண்ணுவோம். So what is fifth equation? So what is fifth equation? I equals NEAVD. இப்போ எனக்கு தேவையான டைம் drift velocity. Therefore equation becomes I by NEA. Is that clear? So this is your third form of drift velocity. The fourth equation derive பண்ணுறதுக்கு first equation நான் consider பண்ணுறேன். So what is my first equation? VD equals potential V by NEL into, என்னுடைய வசதிக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன் 1 by rho. ஏன் அப்படி எழுதுறேன் அப்படின்னா we know that 1 by rho is sigma. So therefore my fourth form of drift velocity equation வந்து என்னன்னா V by NEL. இந்த 1 by ரோக்கு பதிலாக சிக்மா அப்படிங்கிற டேமை நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சிக்மா வில் பி அட் த numerator part. This is my fourth form of equation. So I got VD equals voltage, conductivity, N number of electron, basic unit of charge and length. Now இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். VD equals sigma by NE. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா V by Lனு மாற்றிக்கிறேன். We all know that V by L அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த V by Lக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஐ காட் த அதர் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் VD ஈக்குவல்ஸ் சிக்மா பை NE. இந்த V by L பொட்டன்ஷியல் பை லென்த்துக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபிஃப்த் ஃபார்ம் ஆஃப் drift velocity. ஈக்குவேஷன் நம்பர் 3லிருந்து டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன்? VD equals I
by A into NE. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை எனக்கு தேவையான ஃபார்முக்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, we all know that I by A is current density அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த I by Aக்கு பதிலாக VD equals இந்த I by Aக்கு பதிலாக J by NE. J by NE. So this is my sixth form of drift velocity. Hope you are very clear with various form of drift velocities. Already drift velocity எப்படி derive பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 ஈக்குவேஷன் ஃபார்ம்ஸையும் நான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ VD equals acceleration A into tau. This is 7th equation. Accelerationக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting other equation. VD equals minus E by M into tau. This is your 8th equation. Mobility equation இருந்து நம்ம ஒரு equation derive பண்ணுறோம். Therefore VD equals mu into E. Here the first equation VD equals V by rho NEL. Second equation VD equals electric field E by rho NE. Third equation VD equals I by NEA. Fourth form of drift velocity V sigma by NEL. Fifth equation sigma E by NE. Sixth equation VD equals J by NE. VD equals acceleration into relaxation time tau. Eighth form drift velocity equals minus E by M into tau. Ninth form drift velocity equals mu into E. Hope you are very clear with various forms of drift velocity. நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ போடுறோம். ஸோ hope it is useful for you all. Share it with your friends. டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.